ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இந்நேரம் உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். வேதஸ்ரீ இருக்கிற வரைக்கும் அஞ்சை நெருங்கோன்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அவ அஞ்சை காப்பாத்துறதுக்காக எதையும் செய்ய ரெடி ஆயிக்கா. பல வருஷங்களுக்கு முன்னால மிருதுல வலையில விழ வச்ச. அதே மாதிரியான விளையாட்டு அஞ்சு விஷயத்துல நடக்காது. வாழ்க்கையில அவனோட சேர்ந்ததால எதுவும் நடக்காது. அவனை தீய சக்தி பக்கம் நீ அவனை இழுத்துட்டு வரணும். அவன் மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு சக்தி வாய்ந்தவனும் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதனால தான் பிரீத்தில சவத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஒன்னு அனுப்புனேன். இதனால பிரீத்தியை கொண்டது தான் தாண்ட ஒரு சந்தேகம் அவன் மனசுல உருவாகிக்கும். தப்பு பண்ணுன்னு அவன் பயந்தானா, அதை நினைச்சு அவன் ஓட ஆரம்பிச்சானா, அதை வச்சே சுலபமா அவனை தீய சக்தியோட பக்கம் இழுத்துட்டு வரலாம். அம்மன் சக்தி கொண்டவளுக்கும் அஞ்சுக்கும் மேரேஜ் நடக்கும்னு அந்த வீட்டுல இருக்கிற வேதஸ்ரீ முடிவெடுத்திக்கா. ஆனா ஆஞ்சிட மேரேஜ் ஒன்ன தவிர வேற யார் கூட நடக்க கூடாது. அதிசக்தி உள்ள அவனுக்கும் ஏன் சக்தி உள்ள உனக்கும் மேரேஜ் நடந்தா இந்த மோகினிக்கு உருவம் கிடைக்க ஆரம்பிக்கும். அம்மன் மேல நம்பிக்கை ஈனாலும் மனசு ரொம்ப கவலை ஆக்கி. ஒண்ணு மனசுல பயம் இருக்கணும், இல்லைன்னா நம்பிக்கை இருக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல ஈக்கக்கூடாது. உண்மையான நம்பிக்கை உங்க மனசுல இருந்தா அம்மன் நிச்சயமா அந்த பொண்ணை உங்களுக்கு காட்டுவா. நம்பிக்கையோட இருங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன். நான் யாருக்குமே கிடைக்கல. ஆனா என் அம்மா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு தாயால மட்டும்தான் கண்களை இறுக்கமா கட்டினாலும் தன் குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அவருக்கு சொல்ல ஒரு மகளும் தன் தாய்க்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்ல. என் அம்மா காணாம போயிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன அவங்களோட சேர்த்து வைங்க ப்ளீஸ். தாயே, உன் சூழாயுத அடையாளத்தோட உள்ள பொண்ணை யாருன்னு காட்டு. என் மகனை தீய சக்தியில இருந்து அவளால தான் காப்பாற்ற முடியும். என் வேண்டுதலை நிறைவேற்றி வைங்கம்மா. அஞ்சிட கிரக தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அவட உடல்ல திரிசூல அடையாளம் இருக்கும். அஞ்சு தீய சக்தியில இருந்து காப்பாற்றப்படணும்னா அது அவளால மட்டும்தான் முடியும். அவன் வாழ்க்கைக்குள்ள வரணும். அவனுக்கு வைஃப் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏய், இந்த அஞ்சு அன்னைக்கு மோகிதா எப்படி அடிச்சான்னு தெரியுமா? அவன் பிரதருக்காக என்ன வேணாலும் செய்வான் போலைக்கு. ஓ காட்.
கிரேஷிங் ஆயிக்கான்ல. அச்சி அச்சச்சோ அச்சச்சோ, ஓ மை காட் என் ட்ரெஸ்ஸு, ஓ மை காட் என் ஃபேஸ். சாரி சாரி சாரி. நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா அங்கே எல்லாரும் கலர் பவுடர் அடித்தாங்க. அது என் துப்பட்டாலையும் பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த துப்பட்டா போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது, ஐ மீன் இது யார் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. ஏன் சாப்பாட்டுலேருந்து ட்ரெஸ்ஸிங் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டீங்க? அட்லீஸ்ட் கல்ச்சரையாச்சும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்ல. அதுக்குன்னு மாடர்னாக மாறுறது தப்பு சொல்லலை, பாரம்பரியத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் பாரம்பரியம்? அதுக்கு மீனிங் தெரியாதா? whatever. இந்த பொண்ணு யாரு? உங்ககிட்ட வேலை கேட்டு வந்த பொண்ணு தான் சார். நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட் ரிசர்ஜன் ஜாப்காக வந்திருக்கியா? எஸ். இது மாயம் வளையம்ல, இதுலயே நான் கால் வைக்க போனேன். வேண்டாம், இதை விட்டுடலாம். என்னையா நீங்க யாரும் தடுக்கல. நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணி உன்னை அசைக்க முடியல. ஆனால் நியூ அட்மிஷன் வந்து உன்னை டச் பண்ணால நீ உடனே ஷாக் ஆகின மாதிரி அவங்க 2 பேரையும் விட்டுட்ட. அந்த நிலைமையில நான் கொலகாரனை கூட மாறிக்கலாம். ஏய், இந்த பொண்ணு தானே அவ அங்க ஸ்விம்மிங் பூல் கிட்டே இருந்தாலே? ஆமா. அஞ்சுக்கும் இவளுக்கு இடையில ஏதோ ஈக்குதுன்னு தோணுது. இவ தொட்டு உடனே நம்மளை விட்டுட்டானே, ஏதோ மேட்டர் ஈக்கி. அவனை பள்ளி வாங்கணும்னா இங்கே தான் சுவிட்சு போட்டாகணும். லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். நீங்கள் காலேஜுக்கு புதுசில்? யா, ஐம் ஷுவர் நீங்கள் எதையோ தேடிட்டீங்கல்ல. இங்கே பயாலஜி லேப் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? யா, அஃப்கோர்ஸ். லெட் மீ ஹெல்ப் யூ. ஸ்டேர்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் லெஃப்ட், அதுதான் பயாலஜிக் லேப். எனிதிங் எல்ஸ்? இது போதும் எனக்கு, தேங்க்யூ. அது சரி, நீங்கள் இப்போ ஓகே ஆக்கிங்களா? நேற்று ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டீங்க, ரொம்ப மோசமான சம்பவம். இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? யா, நாங்கள் ஓகே. ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன் நவ். ஓகே, தேங்க்யூ. பாய், see you. பாய். ஆட்டோ இனிமே தான் இங்கி. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். நான் இன்னைக்கு பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டேன். நான் லேப்க்கு போகிறேன். பாய். ப்ளீஸ் பிலீவ் மீ. நீ யாரையும் கொல்லக்கூடியவன் இல்லை அப்படின்ற விஷயத்த நீ நம்பலாம் நேஹா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வீடியோவை பார்க்க சொல்ல எனக்கு நான் ஏதோ நார்மலான மனசு இல்லையோன்னு தோணுது. அஞ்சுங்கிற என் மூலமாக யாருக்கும் ஆபத்து ஏற்படும். அதோட நடந்ததும் எனக்கு ஞாபகங்கிறது இல்லை. ஒருவேளை அன்னைக்கு பிரீத்தியை கூட நான் மர்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ஆனா நெவர் சே தட் அகெயின். அந்த பிரீத்தியை மர்டர் பண்ணது நிச்சயமா நீ இல்லை, வேற யாரும் செஞ்சுக்காங்க. யாரு செஞ்சாங்க நேஹா? ஒருவேளை பியா சொல்றது கூட உண்மையா இருக்கலாம்ல. நம்ம படிக்கிற இந்த காலேஜ்ல நம்ம கூடவே ஒரு ஆவி ஈக்க சான்ஸ் ஈக்கி. ஹலோ நேஹா, நான் அஞ்சுக்கிட்ட உடனே பேசணும். பெரியம்மா, நான் ஃபோனை ஸ்பீக்கரில் தான் போட்டிக்க. அண்ணனும் இங்கே தான் இருக்காரு. ஆஞ்ச், அந்த பொண்ணு நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். யாரு? அதுதான் அம்மனோட அருள் ஆசையோட பிறந்த பொண்ணு சொல்ற.
வாட்? சத்தியமா சொல்றேன், இது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். அந்த அம்மன் அருள் ஆசையால நான் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டேன். ஆமா அம்மா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? டேய், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு யார் என்னங்கிறத பாரு. உடனடியா கிளம்பி உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற அந்த பொண்ணை பாருன்னு சொல்ற. மா நீங்க யாரோ ஒரு பொண்ணை பார்த்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப எனக்கு மேரேஜும் பண்ணி வைக்க பாக்குறீங்க. நான் கிளாஸ்க்கு போறேமா. ஒரு நிமிஷம் அவசரப்படாத. உனக்கும் அவளை நல்லா தெரியும். இத பத்தி அப்புறமா பேசலாம், நான் கிளாஸ்க்கு போறேன். டேய் அஞ்ச். ஹலோ சார். லெக்சரை விட்டுட்டு இங்க என்ன சுத்திக்கிட்டீங்க? கோ டு த கிளாஸ். சார், அது வந்து கோ. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. கெட் டு த கிளாஸ். வெட்டிங்கிற ஒன்று எனக்கு நடக்க போதில்லை. இந்த வெட்டிங் மூலமா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த வியர்டான விஷயம்லாம் நின்றுரும்னு சொன்னா நீ கட்டாயம் இந்த வெட்டிங்கை செஞ்சுக்கணும். நேஹா, மேரேஜ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட், ஒரு உறவு. யாரோ ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கிற மெடிசின் இல்லை அது.